ஆசீர்வதிப்பேன் நான் ஆசீர்வதிப்பேன், 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன் நான் ஆசீர்வதிப்பேன், 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன். வருகையிலும் செல்கையிலும் ஆசீர்வதிப்பேன், உன் வாழ்க்கை பாதையில் தீபமாவேன். நீ வருகையிலும் செல்கையிலும் ஆசீர்வதிப்பேன், வாழ்க்கை பாதையிலும் தீபமாவேன். மேற்கொள்ளும் செயல்களில் ஆசீர்வதிப்பேன், செயல்களில் ஆசீர்வதிப்பேன். களஞ்சியம் அனைத்தையும் ஆசீர்வதிப்பேன், களஞ்சியம் அனைத்தையும் ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். நிறைவிலும் மகிழ்விலும் ஆசீர்வதிப்பேன், நன்மையின் கருவூலத்தை திறந்திடுவேன். நிறைவிலும் மகிழ்விலும் ஆசீர்வதிப்பேன், நன்மையின் கருவூலத்தை திறந்திடுவேன். பல்வேறு இனத்திற்கு கடன் கொடுப்பான், கடன் வாங்க மாட்டாய், ஆசீர்வதிப்பேன். உயர்வாயே அன்றி தாழமாட்டாய், ஒரு வழி அடைத்தாலும் ஒரு வழி திறக்கும். நீ உயர்வாயே அன்றி தாழமாட்டாய், ஒரு வழி அடைத்தாலும் ஒரு வழி திறக்கும். உனக்கு பகைவர்கள் இல்லாதிருப்ப, இனமாக்குவேன், உன்னை வலிமையான இனமாக்குவேன், ஆசீர்வதிப்பேன்.
வாழ்வு பாய்ந்தோட செய்வே, நிறைந்திருக்கும் ஓடை போல் செல்வம் தருவே. ஆறு போல் வாழ்வு பாய்ந்தோட செய்வே, நிறைந்திருக்கும் ஓடை போல் செல்வம் தருவே. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல தேற்றிடுவே, ஆசீர்வதிப்பே. உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும், வளமையும் நிறைவும் பசுமையாயிருக்கும். வரங்கள் கனிகளை நீ கொடுப்பாய், நீயே என்றும் ஆசீர்வாதமாய் ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன். 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிப்பேன், நான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவராலே உம்மை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதியும் தேவனே இன்று ஆசீர்வதியும். தெய்வமே என்னை ஆசீர்வதியும், தேவனே இன்று ஆசீர்வதியும். ஆபிரகாமை என்று ஆசீர்வதித்தீர், என்னையும் அதுபோல் ஆசீர்வதியும். ஆபிரகாமை என்று ஆசீர்வதித்தீர், என்னையும் அதுபோல் ஆசீர்வதியும். தெய்வமே என்னை ஆசீர்வதியும், தெய்வமே என்று ஆசீர்வதியும், தெய்வமே என்னை ஆசீர்வதியும்.
ஆசீர்வதித்தீ என்னையும் அதுபோல் ஆசீர்வதியும். யாக்கோபை அன்பு ஆசீர்வதித்தீர், என்னையும் அதுபோல் ஆசீர்வதியும். தெய்வமே என்னை ஆசீர்வதியும். தெய்வமே இன்று ஆசீர்வதியும். தெய்வமே என்னை ஆசீர்வதியும். தெய்வமே இன்று ஆசீர்வதியும். மரியாவை அருளால் நீர் நிறைத்தீர் என்னையும் அருளால் நிறைத்திடுவீர். மரியாளை அருளால் நீர் நிறைத்தீர், என்னையும் அருளால் நிரப்பிடுவீர். தெய்வமே என்னை ஆசீர்வதியும். தெய்வமே இன்று ஆசீர்வதியும். தெய்வமே என்னை ஆசீர்வதியும். தெய்வமே இன்று ஆசீர்வதியும். இறை பிள்ளைகளே, விரைவாக வீட்டிற்கு செல்ல வேண்டும், பசியாக இருக்கிறது என்று பிள்ளைகள் சொன்ன காரணத்தினால் விரைவாக முடித்து விட்டோம். சில மணித்துளிகள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு நற்கருணை நாதருடைய ஆசியை பெற்று நீங்கள் சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு செல்லலாம். இப்போது அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரத்தில், இந்த நாட்களில் நமக்கு ஒரு பெரிய மனதை தந்த தந்தை மகன் தூய ஆவிக்கு சகல வானதூதர்கள், புனிதர் புனிதைகள், சகல ஆன்மாக்கள் வழியாக நன்றி செலுத்துகின்றோம். அந்த பெரிய மனதை நமக்கு கொடுத்தது இந்த வானக படை. அந்த வானக படையோடு நமது அருள்வாழ்வு தியான இல்லத்தினுடைய ஊழிய பிள்ளைகள் தன்னலம் பாராது அதிகமான நேரத்தை, சக்தியை நமக்காக செலவு செய்து ஊர் ஊராக, வீடு வீடாக வந்து ஊழியம் செய்து நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள்தான் நடமாடும் வானதூதர்கள். அவர்களுக்கு நாம் இந்த நேரத்தில் நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் அவர்களை மகிமைப்படுத்துவாராக. அடுத்து, இந்த அருள்வாழ்வு தியான இல்லம் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு ஆண்டவர் மோசே போன்று நமது சகோதரர் கேப்டன் சில்வை அவர்களை தேர்வு செய்திருக்கின்றார்கள். ஏறத்தாழ 30 வருடங்களுக்கு முன்பாக அவரை தேர்வு செய்து அவரோடு இணைந்து அனைத்து ஊழிய பிள்ளைகளையும், ஆண் பெண் ஊழிய பிள்ளைகள், தலைமுறை தலைமுறையாக ஊழியம் செய்து வருகின்ற பிள்ளைகள், அவர்களுக்கு ஆறுதலாக வானகப்படை நமது மறைமாவட்ட ஆயர், குருக்கள், கன்னியர்கள், இன்னும் பொதுநிலையினர் எல்லோரையும் ஆண்டவர் அழைத்து இந்த ஜெப குழுவை, அருள்வாழ்வு தியான இல்லத்தை மிக சிறப்பாக நடத்தி வருகின்றார்கள். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பெயரால் நன்றி கூறுகின்றோம். அனைத்து அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகளுக்கு நன்றி. நிறைய ஊழிய பிள்ளைகள்
பல்வேறு இடங்களிலிருந்து மாவட்டங்களிலிருந்து இங்கு வந்து நமக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இசை அமைத்து, உணவு சமைத்து, உணவு பரிமாறி, இன்னும் இந்த வளாகத்தை பாதுகாத்து பராமரித்து நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து வருகின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் நன்றி செலுத்துகின்றோம். கடவுள் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக, மகிமைப்படுத்துவாராக. இன்னும் நிறைய நல்ல உள்ளங்கள் இந்த அருள்வாழ்வு தியான இல்லத்தை தாங்கி பிடிப்பதற்காக தங்களது உழைப்பின் ஒரு பகுதியை காணிக்கையாக கொடுத்து வந்திருக்கின்றீர்கள். தலைமுறை தலைமுறையாக தோபித் போன்று, ஜோக்கின் அன்னாள் போன்று தங்களது உழைப்பின் ஒரு பகுதியை கொடுத்து திருச்சபையும் நாட்டையும் அருள்வாழ்வு தியான இல்லத்தையும் தாங்கி பிடிக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். பல மடங்காக பலுகி பெருக செய்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழிகின்றார். அனைவருக்கும் நன்றி. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நான் உங்களிடம் ஒரு சின்ன அன்பு காணிக்கை எடுக்க வருகின்றேன். ஏனென்றால் இந்த அருள்வாழ்வு தியான இல்லம் நடைபெறுவதற்கு நிறைய செலவாகின்றது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்காவது நாம் சென்று தங்க வேண்டுமென்றால் ஒரு நாள் தங்குவதற்கே 1000, 2000, 3000, 4000 என்று வாங்குகின்றார்கள். சாப்பிடுவதற்கு என்று சொன்னால் ஒரு சாப்பாட்டிற்கே 100-200 ரூபாய் என்று வாங்குகின்றார்கள். 3 வேளை சாப்பிட வேண்டுமென்றால் 500 ரூபாய் வாங்குகின்றார்கள் குறைந்தபட்சம். ஆனால் நமது அருள்வாழ்வு தியான இல்லத்தில் பிள்ளைகளுடைய காணிக்கைகளினால் நமக்கு தேவையான அறுசுவை உணவு, இந்த மின்சாரம், தண்ணீர், இன்னும் இந்த இடத்தை பராமரிப்பதற்கு ஊழியக்கார பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன ஊக்கத்தொகை, வந்து செல்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகளுக்கு சின்ன சின்ன காணிக்கை என்று மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு பிள்ளைகளுடைய காணிக்கைகள் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். முன்னே வந்தாலும் கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் என்னை எதிர்த்து வந்தாலும் பயப்படவே மாட்டேன். சொல்லுவீங்களா? கோலியாத் என்னை எதிர்த்து வந்தாலும் பயப்படவே மாட்டேன். இயேசு என்னும் நாமத்தினால் இன்றே ஜெயித்திடுவே. இயேசு என்னும் நாமத்தினால் இன்றே ஜெயித்திடுவே. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அனைவரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய உரைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தையவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை வாழ்ச்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக.
இறந்தவர்களுக்கு அப்பமளித்தீரே. நீங்கள் எல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.